அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மக்களே, இந்த ஆன்மீக பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய திதிகள். வளர்ப்பிறை காலத்தில் 15 திதிகளும் தேய்பிறை காலத்தில் 15 திதிகளும் வருகின்றன. இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமியும் மாதம் ஒரு முறை மாறி மாறி வந்து போகின்றன. நல்ல காரியங்கள் செய்யவும் சுப காரியங்கள் செய்யவும் திதிகளை பார்க்கின்றனர். ஆனால் இந்த திதிகள் சில ராசிகளை பாதிக்கின்றது. அதன்படி எந்த ராசிக்காரர்கள் எந்த திதி என்று கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவுல உங்களுக்கு விவரமா சொல்ல போறேன். ராசிகளும் கவனம் கொள்ள வேண்டிய திதிகளும். மேச ராசி அன்பர்கள் சஷ்டி திதியில மிகவும் கவனமா இருக்கணும். ரிஷப ராசி அன்பர்கள் சதுர்த்தி திரியோதசி திதியில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். மிதுன ராசி அன்பர்கள் பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி திதியில மிக கவனமாக செயல்பட வேண்டும். கடகராசி அன்பர்கள் சப்தமி திதியில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது, அதி கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்கள் திருதியை சஷ்டி நவமி தசமி திரியோதசி திதியில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். கன்னி ராசி அன்பர்கள் பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி திதியில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். துலா ராசி அன்பர்கள் பிரதமை துவாதசி திதியில மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள் நவமி தசமி திதிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள் துவிதியை சப்தமி ஏகாதசி சதுர்தசி திதிகளில் மேலும் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி அன்பர்கள் பிரதமை திருதியை துவாதசி திதிகளில் மிகவும் கவனம் தேவை. கும்ப ராசி அன்பர்கள் சதுர்த்தி திதியில மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். மீன ராசி அன்பர்கள் துவிதியை ஏகாதசி சதுர்தசி திதியில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த வளர்ப்பிறை தேய்பிறை திதிகளில் மேற்கூறியபடி ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த நாட்களில் மற்றவர்களிடம் பழகும் போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோல் பௌர்ணமியில் இருந்து சந்திரன் தினமும் சிறிது சிறிதாக தேய்வது தேய்பிறை எனப்படும். முதல் நாள் பெயர் பிரதமை, இரண்டாம் நாள் துவதியை, மூன்றாம் நாள் திருதியை, பின்பு சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி என சென்று அமாவாசையில் முடியும். இந்த காலத்தில் சந்திரன் தெய்வதால் இவை கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறை திதிகள் என அழைக்கப்படும். இவைகள் அனைத்தும் ஜோதிடத்தில் நல்ல நாட்கள் பார்க்க உதவுகின்றன. வளர்ப்பிறை காலத்தில் குறிப்பிட்ட திதியின் அதி தேவதையை வணங்கிவிட்டு சுப காரியங்களை செய்வது விசேஷமாகும். தேய்பிறை காலத்தில் சுப காரியங்கள் செய்வதனால் பஞ்சமிக்குள் செய்வது உத்தமமாகும். தேய்பிறை பஞ்சமி வரையிலும் வளர்ப்பிறை காலம் போல் பலன் உண்டு என்று கூறுவர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.